இஸ்ரேலிய மக்கள் ஒரு பக்கம் நெத்தனியாகு மீதான எதிர்ப்பு என்பது அவர்களுடைய அரசியல் ரீதியாக அவர்கள் பார்க்கிற இவர்கள் தகுதி. ஆனால் பாலஸ்தீன விவகாரத்தில் அந்த மக்கள் ஒற்றுமைப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஹமாஸுடைய இந்த செயற்பாட்டுக்கு பிறகு அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு யூத மக்களுடைய இஸ்ரேலிய மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இஸ்ரேலில் 2 வகையான அபிப்பிராயங்கள் இருக்கிறது. ஒன்று என்னென்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு வெளியில் வாழுகின்ற மக்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கு தெரியும். இப்போ அமெரிக்காவிலே இப்போ இஸ்ரேலில் 63 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், யூதர்கள். அதற்கு அடுத்ததாக உலகத்தில் யூதர்கள் வாழ்கின்ற பெருவாரியாக வாழ்கின்ற நாடு அமெரிக்கா. அமெரிக்காவில் 5 மில்லியன் பேர் இருக்கிறார்கள். 50 லட்சம் இஸ்ரேலை விட கொஞ்சம் தான் குறவு. ஒட்டுமொத்த உலகத்திலேயும் 1,20,00,000 தான் யூதர்களுடைய தொகை. 1,25,20 லட்சம். அது 800,36,00,000 இன்றைக்கு இருக்கின்ற உலக சனத்தொகையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.15. ஈவன் தே ஆர் நாட் அ சிங்கிள் பர்சன். இல்லை, உலக சனத்தொகையில் 1% கூட அவர்கள் இல்லை. அப்போ அது வெளியில் உள்ள அமெரிக்காவில் வாழ்கின்ற யூத மதகுருக்களுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டால், அவங்களோட மதகுரு அவர்களுடைய ஒரு ஒரிஜினல் தோராவில் இருக்கின்ற நம்பிக்கையின்படி அவர்களுடைய கருத்துன்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு நாடு இல்லை எங்களோட மதப்படி, எங்களோட தௌராத்தின் படி. ஆகவே இது குறிப்பிட்ட ஒரு அரசியல் இயக்கத்தால் உருவாக்கப்பட்டிருப்பதனால் நீங்கள் அரேபியர்களுடைய ஆயுதங்களுக்கு அநியாயமாக இரையாகி கொள்வதை விட்டு இந்த நாட்டை விட்டு வெளியேறி வாங்கல் என்று இந்த நடக்கிற நேரத்தில் அமெரிக்காவோட ஒரு யூத பாதிரி ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் வெளியேறி வாங்கப்பா, இது சும்மா அநியாயம், நீங்கள் அரேபியர்களை நாட்டை பிடிச்சி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனால் இது எப்படி ஒன்று உருவாக்கப்பட்டுட்டே 63 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்களே. இங்கே 2 வகையான கருத்துக்கள் இருக்குது. வெளிநாட்டில் வாழுகின்ற பெரும்பான்மை யூத மக்களுடைய கருத்து என்று கேட்டால், இது எங்களுக்குரிய நாடல்ல, நாங்கள் எப்படியோ இதை இழக்கத்தான் பெறும், அக்கார்டிங் டு ஒரிஜினல் தோரா வி ஹவ் டு லாஸ் இட்ன்றது அவர்களுடைய நிலைப்பாடு. இங்கே 2 வகையான கருத்தை கொண்டு என்னென்னு கேட்டால், இது நாங்கள் இருக்கிறதுக்கு நாடு இல்லை, இந்த நாடு எங்களுக்கு தேவை. ஆனால் அரேபியர்களோடும் பக்கத்துள்ளவர்களும் நாங்கள் யுத்தம் செஞ்சு கொண்டு இந்த நாட்டை இருக்க இயலாது. ஆகவே ஒரு சமாதான வழிக்கு போய் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை பாலஸ்தீன மக்களுக்கு கொடுத்து நாங்கள் ஒரு அமைதியான இடத்துக்கு போகணுமென்றது தான் இஸ்ரேலில் உள்ள பெரும்பான்மையான மக்களுடைய நிலைப்பாடு. இல்லை, பாலஸ்தீன மக்களுக்கு அந்த இடத்தில் ஒரு அமைதி வேண்டும், எங்களுக்கு இடையில் ஒரு போர் தேவையில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு யூத மக்களில் ஒரு பகுதியினர் வந்திருக்கிறார்கள் தானே? நிச்சயமாக அதுதான் நான் சொல்கிறேன். பெரும்பான்மையானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு 20 நாள் 10 நாள் 1 வீக்கு மேலே யுத்தம் செய்த எந்த ஒரு அனுபவமும் இல்லை, பழக்கப்பட்டதும் இல்லை. 460 நாட்கள் யுத்தம் என்றது எப்படி உண்டு தானே. இப்போ யுத்த நிலைமை அவசரகால நிலைமை தானே இஸ்ரேலில் பிரகடனப்பட்டிருக்கிறது. அது அமைதியான நிலைமை அல்ல, இயல்பான நிலை அல்ல. இயல்பான நிலைக்கு மாற்றமான ஒரு போர் நிலை. நெட்டன்யாஹு தொடர்ந்து சொல்கிறார், நாங்கள் வி ஆர் இன் த வார் வித் ஹமாஸ். அப்போ இது ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு மேஜர் ப்ளோ டு இஸ்ரேலியன் சிவில் சொசைட்டி. அவங்க பார்க்குறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த சிவிலியன்ஸ் நிலைப்பாடு என்னென்னா, இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படணும், இது தீர்க்கப்படணும், நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி 2 சமூகங்களும் வாழ்கிற ஒரு செட்டப்பை உருவாக்க வேணும்ன்றது பெரும்பான்மையான நிலைப்பாடு. ஆனால் எல்லா சமூகத்திலையும் எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஆக்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு இப்போ இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஆலோசகரும் சொல்லியிருக்கார், நான் இதிலிருந்து விலகிறேன் என்றால் சமாதானம் போர் நிறுத்தத்துக்கு போகிறது என்பது பெரும் அழிவை கொண்டு வரும், ஆகவே நான் விலகி போகிறேன் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நிலைப்பாடு கொண்ட மக்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையில் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் பெரும்பான்மையான மக்களுடைய நிலைப்பாடு என்றால் போர் தொடர்ந்து செய்ய இயலாது. உலகத்தில் எங்களுக்கு தெரியும், யுத்தத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு சமூகத்துடைய மனோநிலையும் என்னென்னா, இலங்கையிலே நாங்கள் அனுபவிச்சிருந்தானே 30 ஆண்டுகள். எனக்கிட்ட இருந்த ஒரு அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன். நான் எங்களோட இறக்காமத்தில் இருந்து கொழும்புக்கு வாரண்டா 25 இராணுவ சோதனை சாவடிகளை நான் தாண்ட வேண்டும். என்னுடைய ஊரிலிருந்து அம்பாறைக்கு 10 கிலோமீட்டர் இடையில் 3 செக் பாயிண்ட். நான் ஒரு செக் பாயிண்டில் இறங்கி என் பேக்கெல்லாம் தட்டி தொலாபி பிச்சி அடித்து எரிஞ்சது பிறகு அதை வச்சு கொண்டு சீட்டில் உட்காரக்குள்ளே அடுத்த செக் பாயிண்டில் பஸ் நிற்கும். நான் என்ன தெரியுமா நினைப்பேன், இந்த நாட்டில் நமக்கு என்ன கிடைக்காட்டியும் பரவாயில்லை, இந்த ஓரை யார் நிப்பாட்டுறானோ அவன் ஒரு பெரிய தலைவன் தான் நான் உண்மையை சொல்லியிருக்கிறேன். அது உண்மை. என்றால் அந்த ஓருடைய நேரடி கஷ்டங்கள் அனுபவிக்கிற மக்களுக்கு தான் அது தெரியும். இஸ்ரேலுடைய மக்களுக்கும் தாங்கள் ஒரு மனிதர்கள் என்ற வகையில் அவர்கள் ஒரு பிரச்சனை இருக்கிறது, தொடர்ச்சியாக இப்படி ஒரு போர் நிலை இருக்க இயலாது. ஆகவே நாடு அமைதிக்கு போக வேணும் என்று அவர்களுடைய இந்தியா கவர்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணுறார்கள். பெரும்பான்மையானவற்றின்றைக்கு நாங்கள் இஸ்ரேலில் ஒரு கருத்து கணிப்போடு செய்தால் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள், இந்த போரும் நிப்பாட்டப்படணும்.